نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من شر حاسد إذا حسد صدق الله العلي العظيم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட ஈருலகத் தலைவர் அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் குறிப்பாக இத்தருணத்தில் அமைந்திருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நபியே நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள் என்பதாக சில விஷயங்களை அல்லாஹ்வே சொல்லி இதை விட்டு நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள் என்பதாக குர்ஆனில் சொல்லுவார். அதில் ஒன்றுதான் அமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரர்களினுடைய பொறாமையிலிருந்து நீங்கள் என்னிடம் பாதுகாவல் தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அவனுடைய ரசூலுக்கு சொல்லி காட்டுவான். என்றால் இந்த பொறாமை என்பது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வின் ரசூல் இப்படி சொல்லுவார்கள், யாரிடத்தில் பொறாமை இருக்கிறதோ அவர்களினுடைய அமல்கள் எல்லாம் இய்யாக்கும் வல் ஹஸது, உங்களை நான் பொறாமையிலிருந்தும் எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்னல் ஹஸது யஅகுலுல் ஹஸனாத் கமா தஅகுலுன் நாரில் ஹதப், உங்கள் யாரிடத்தில் பொறாமை இருக்கிறதோ அவர்களினுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், விறகு கட்டை நெருப்பில் போட்டால் எப்படி அழிந்து விடுமோ அதே போன்று நீங்கள் செய்யக்கூடிய நல்காரியங்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்பதாக அல்லாஹ்வின் ரசூல் நமக்கு சொல்லித் தருவார்கள். இமாம் ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய இஹ்யா உலூமுத்தீன் என்கின்ற கிதாபில் இப்படி எழுதுவார்கள், அல்லாஹ்வின் ரசூலினிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். அந்த மனிதர் அல்லாஹ்வின் ரசூலே, நான் நோன்பு காலத்தில் மட்டும்தான் நோன்பு வைப்பேன், சதகா என்னால் கொடுக்க முடியாது, ஹஜ் செய்வதற்கும் என்னிடத்தில் வசதிகள் இல்லை, சுன்னத்தான எந்த ஒரு அமலும் நான் செய்ய மாட்டேன், ஆனால் மௌத்திற்கு பின்னால் எங்கே இருப்பேன் என்பதாக அல்லாஹ்வின் ரசூலிடத்தில் அந்த மனிதர் கேட்பார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டே சொல்வார்கள், உண்மையில் நீ என்னுடன் தான் இருப்பாய், ஆனால் நான் சொல்கின்ற விஷயத்தை விட்டு நீ பாதுகாவல் தேடினால் நீ சொர்க்கத்தில் என்னுடன் இருப்பாய் என்பதாக சொல்லுவார்கள். கல்வி இரண்டு விஷயத்தை விட்டு நீ பாதுகாத்துக் கொள். ஒன்று சூதாடுவதை விட்டும், இன்னொன்று பொறாமையை விட்டும் நீ பாதுகாத்துக் கொள். நாவை இரண்டு விஷயங்களை விட்டு நீ பாதுகாத்துக் கொள். ஒன்றாவது அடுத்தவர்களை பொறாமை பேசுவதும் பொய் சொல்வதும் என்பதாக சொன்னார்கள். கண்ணை இரண்டு விஷயங்களை விட்டும் நீ பாதுகாத்துக் கொள். ஒன்றாவது ஹராமான பார்வையில் இருந்தும், இரண்டாவது முஸ்லிம்களை கீழ்த்தனமாக பார்ப்பதிலிருந்தும் நீ பாதுகாத்துக் கொண்டேன் என்று சொன்னால் சொர்க்கத்தில் நீ
என்னுடன் இருப்பாய் என்பதாக அல்லாஹ்வின் ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையான முஃமின்களே, முதலில் பொறாமை என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்களினுடைய வளர்ச்சியை பார்த்து நம்மிடத்தில் அது இல்லையே, அவர்களிடத்தில் மட்டும் அது எப்படி இருக்கிறது என்பதை மட்டும் பார்த்து அது எனக்கும் வேண்டுமே என்று அடுத்தவர்களினுடைய வாழ்க்கையை பார்த்து நாம் சொல்வதுதான் பொறாமை. ஏனென்று சொன்னால், அடுத்தவர்களினுடைய வசதியை மட்டும் பார்க்கக்கூடிய நாம் அதற்கு பின்னால் அவர்கள் அந்த நிலைமைக்கு எந்த கஷ்டம் பட்டு வந்திருப்பார்கள் என்பதை நாம் யோசிப்பதில்லை. அதனால் தான் அல்லாஹ்வின் ரசூல் சொல்லுவார்கள், நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அது உங்களை விட்டு அழித்துவிடும் என்பதாக சொல்லுவார்கள். அல்லாஹ்வின் ரசூலும் சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருப்பார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் சஹாபாக்களிடம், நீங்கள் சொர்க்கவாசியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது ஒருத்தர் பள்ளிவாசலுக்குள் வருவார், அவரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிற பொழுது அதில் கடைசியாக ஒருத்தர் அவர்களுடைய செப்பலை கையில தூக்கி கொண்டு வருவார், இவர்தான் சொர்க்கவாசி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காணினார்கள். இதே போன்று 3 தடவை சொல்லுவார்கள். அங்கே இருந்த சஹாபாக்களில் ஒருவர், அவர் என்ன அமல் செய்கிறார், ஏன் இவர் அல்லாஹ்வின் ரசூல் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று பார்க்க வேண்டும் என்று பொறாமைப்பட்டார்கள். இந்த பொறாமை மார்க்கத்தில் உண்டு. அவர்கள் ஒரு நாளைக்கு இத்தனை ஜுசுக்கள் ஓதுகிறார்கள், இவர்கள் இன்னவெல்லாம் அமல் செய்கிறார்கள், இவர்களை விட நாம் அதிகமாக அமல் செய்ய வேண்டும், அதிகமாக தொழுக வேண்டும், அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். இந்த பொறாமை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்தால் நம்மிடத்தில் சுத்தமாகவே இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் அவர்களுக்கு இருந்தது, அவர்கள் என்ன அமல்கள் செய்கிறார்கள் என்பதாக பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் பின்னாலேயே செல்கிறார்கள். அவர்களுடைய வீட்டும் வந்துவிட்டது. அவர்களினுடைய வீட்டிற்குள் சென்று நான் இங்கு 2 நாள் தங்கிக் கொள்ளலாமா என்று அனுமதி கேட்கிறார்கள். அவர்களும் அனுமதி கொடுக்கிறார்கள். அவர்களும் தங்கிவிடுகிறார்கள். அப்படி என்ன அமல் செய்கிறார்கள் என்பதால் அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் எதுவும் செய்யவில்லை. அவர்கள் எல்லோரும் போட்டு தஹஜ்ஜுத் தொழுகிறார்கள், ஃபஜ்ர் தொழுகிறார்கள், வேலைக்கு செல்கிறார்கள், 5 நேரம் தொழுகை தொழுகிறார்கள். 2 நாளை கழித்துவிட்டு அவர்கள் வாய்விட்டு கேட்டுவிட்டார்கள், அல்லாஹ்வின் ரசூல் நீங்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்பதாக சொன்னார்கள். நீங்கள் என்ன அமல் செய்கிறீர்கள் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்று நான் வந்தேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னார்கள், நான் பெரிதாக எந்த அமலும் செய்யவில்லை. நான் செய்கின்ற ஒரே அமல் அடுத்தவர்களை பற்றி யோசிக்காமல், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாமல், அடுத்தவர்களை பற்றி பொறாமை கொள்ளாமல் என்னுடைய வாழ்க்கை உண்டு, நான் உண்டு இருந்து இருக்கிறேன், இன்ன வரைக்கும் நான் அப்படித்தான் இருக்கிறேன் என்பதாக அந்த நபர் சொன்னார். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொர்க்கவாசி என்பதாக. அன்பார்ந்த முஃமின்களே, இந்த பொறாமையிலிருந்து விட்டு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் போதும் என்ற மனம் எவரிடத்தில் இருக்கிறதோ அவரிடத்தில் பொறாமை வருவதில்லை. நம்முடைய வாழ்க்கை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் என்று போதும் என்கின்ற மனத்தோடு எவர் வாழ்கிறார்களோ அவரிடத்தில் பொறாமை ஒரு துளி கூட எட்டி பார்க்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இது போன்ற தீய செயல்களில் இருந்தும் தீய நற்குணங்களில் இருந்தும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா காத்தருள் புரிவானாக. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا رب مولانا إنك أنت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.